அருகே பழங்குடியினர் குடியிருப்பு பகுதியில் சரியாக குடிநீர் விநியோகம் செய்யாததால் மக்கள் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அடுத்துள்ள பழங்குடியினர் குடியிருப்பு பகுதிகளில் சுமார் 40 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக கையூனி பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து சேரங்கோடு பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு தெரியப்படுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் வாரத்தில் 2 முறை மட்டுமே தண்ணீர் கிடைப்பதால் இதனை கண்டித்து பழங்குடியின மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சேரங்கோடு பஞ்சாயத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டு சேரங்கோடு பஞ்சாயத்து ஊழியர்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்த பின் அனைவரும் கலைந்து சென்றனர். செங்கம் அருகே இனிப்பு பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பழைய பேருந்து நிலையத்தில் பேரூராட்சிக்கு சொந்தமான 10க்கும் மேற்பட்ட கடைகள் கட்டப்பட்டு வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. இதில் ஒரு கடையில் ரவி என்பவர் ஓம் சக்தி இனிப்பு பொருட்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நள்ளிரவு திடீரென கடையில் இருந்த சிலிண்டர் பலத்த சத்தத்துடன் வெடித்து தீப்பற்றி எரிந்துள்ளது. இதுகுறித்து அங்கிருந்த தொழிலாளர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது. மேலும் விபத்தில் 1 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. கரூரில் கிச்சாஸ் சிலம்பம் பயிற்சி பள்ளியில் யூனிவர்சல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நடைபெற்றது. கரூர் காந்தி கிராமம் பகுதியில் உள்ள லார்ட்ஸ் பார்க் மேல்நிலைப் பள்ளியில் கிச்சாஸ் சிலம்பம் பயிற்சி பள்ளி யூனிவர்சல் வேர்ல்ட் ரெக்கார்ட் 1 மணி நேரம் 24 நொடி சிலம்பாட்ட வீரர்கள் சாதனை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு சிலம்பம் கழக கரூர் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிலம்பாட்டம் கழக தலைவர் மலையப்பசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலை வகித்தார். இதில் லார்ட்ஸ் பார்க் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இந்த வேர்ல்ட் ரெக்கார்டில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்தியாவின் வரைபடம் வரைந்து அதனை அலங்கரிக்கும் விதத்தில் 100க்கும் மேற்பட்ட சிலம்ப வீரர்கள் 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் 24 நொடிகள் வண்ண சிலம்புகள் சுற்றி யூனிவர்சல் வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்துள்ளனர். இதில் கலந்து கொண்ட வீரர்களுக்கும் சாதனை புரிந்தவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. கடமளிபுத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் ராமநவமியை ஒட்டி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கடமளிபுத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் ராமநவமியை ஒட்டி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி ராமநவமி உற்சவ விழா தொடங்கி 9வது நாளன்று ராமபிரானுக்கும் சீதாதேவிக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. அதன் பின்னர் ராமபிரானும் சீதாதேவியும் கோயிலின் உட்பிரகாரத்திலும் மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.